நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் யாருக்கிட்டையும் பொய் சொல்லணும்னு நினைக்கல. டியூஷன்ல நடந்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொன்னா அத்தை வருத்தப்படுவாங்கன்னு பிரியா அக்கா சொன்னதுனாலதான் நான் சொல்லல. இப்போ அதுவே தப்பாயிடுச்சு. எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. சீதா, ஐயோ, நான் சொன்னதெல்லாம் அத்தை கேட்டுட்டாங்களோ? சீதா, சித்ரா மனசு எப்படின்னு உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சும் நீ ஏம்மா மறைச்ச? சொல்லுமா. அத்தை, நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். சொன்னா அத்தை எங்க வருத்தப்படுவாங்களோன்னு நினைச்சுதான் நான் சொல்லல. நம்ம சித்ரா தப்பு பண்ணா கூட பொறுத்துப்பா. ஆனா பண்ண தப்ப மறைக்க போய் சொன்னா கண்டிப்பா பொறுத்துக்க மாட்டா. நீ வந்த உடனே விஷயத்த சொல்லி இருந்தா கண்டிப்பா உன்னை அவ திட்டு இருக்கவே மாட்டா. உன் மாமியார நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலையா? புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இருந்திருந்தா என்னால இந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்காது அத்தை. நான் மாறணும், என்னால எந்த தப்பும் வராத மாதிரி நடந்துக்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. பாவம், அத்தை என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு படிக்க அனுப்பியிருக்காங்க. ஆனா நான் தான் அவங்க வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன். இது பாரு சீதா, சித்ரா திட்டுவா, ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு போய் படிக்கிற வேலையை பாரு. படிக்கிறேன் அத்தை, ஆனா அதுக்கு முன்னாடி என்னால நடந்த தப்புக்கு நானே அத்தை கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன். கடவுளே, சீதா ஒன்னும் தெரியாத பொண்ணு. அவளுக்கு எல்லாமே நீதான். அவ உன் பிள்ளை. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். சீதா ஏன் இப்படி பண்ணா? என்கிட்ட எப்பவுமே போய் சொல்ல மாட்டா. ஆனா இன்னைக்கு ஏன் இப்படி சொன்னா?
இல்ல, இவளை இப்படியே விடக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்னால உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம் ஆயிடுச்சு. இது பாரு சீதா, இது வரைக்கும் நீ தெரியாம தப்பு பண்ணிட்டு வந்த, நான் மன்னிச்சேன். ஆனா இன்னைக்கு நீ தெரிஞ்சே தப்பு பண்ணிருக்க, அது தப்பு. நான் மன்னிக்க மாட்டேன். அத்தை, உண்மையாவே நான் வேணும்னு போய் சொல்லல அத்தை. நான் பனிஷ்மெண்ட் வாங்கினதை உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சுதான் நான் சொல்லல. மறுபடியும் நான் எப்பவுமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அத்தை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இத பாரு சீதா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எத்தனையோ தடவை உனக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை பிரச்சனையில இருந்து மீட்டுட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என்கிட்டயே போய் சொல்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? இருந்தாலும் உன் மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால இப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன். இனி எப்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதம்மா. கண்டிப்பா அத்தை. இனிமே இந்த மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேன். சரி, போ. இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? எங்கேயாவது உட்காந்து படிச்சிட்டு இருப்பா. நம்மள தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆ எம் மா அம்மா 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 ஆ
அப்பா 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 அன்பு அன்பு நான் சீக்கிரமா படிக்க கத்துக்கிட்டு அவரோட பேரை இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி பண்ண அன்பு ஹலோ யா ஓ ஐ சி ஓகே ஓகே சொல்லுங்க அப்படியா ஐயோ ஐயோ பிடிஞ்சு போச்சே ராத்திரி நம்மள அறியாம தூங்கிட்டோமா ஐயோ ஏகப்பட்ட வேலை இருக்கே எதுக்கு தூங்குன
கல்பனா 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 மணி 7 ஆச்சு கல்பனா எந்திரி கல்பனா என்ன என்ன கல்பனா இது மணி 7 ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்க இங்க பாருங்க எனக்கு வயிறு வலி விட்டு விட்டு இருக்கு கால் வேற ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு ஓ டேப்லெட் போட்டும் வலி குறையலையா சரி கல்பனா வா நாம ஹாஸ்பிடல் போலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சரி இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்வானா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ சித்தி கிட்ட நான் பேசிக்கிறேன் ரெஸ்ட் சரி ஓகே சித்தி 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 என்ன சரண்? ஒண்ணும் இல்ல சித்தி கல்பனாக்கு இன்னும் வயிறு வலியும் கால் வலியும் சரியாவல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டு வேலைய நீங்களே பாத்துக்கிறீங்களா ப்ளீஸ் என்ன சரண், வயிறு வலி கால் வலி எல்லாம் பெரிய வலியா? எழுந்து வேலை செஞ்சா எல்லா வலியும் பறந்து போயிடும். நான் வேணும்னா போய் அவளை எழுப்புறேன். சித்தி ப்ளீஸ் சித்தி தூங்குறா சித்தி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வயிற்று வலி குறையணும்னா கொஞ்சம் கசாயம் செஞ்சு கொடுங்க அப்படியே சிரமப்படாம டிஃபனும் பண்ணி வச்சிருங்க நான் கொஞ்சம் கடையில் இருக்கேன் ப்ளீஸ் சித்தி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஏதாவது ஒரு பொய் சொல்லி தினமும் தப்பிக்கணும் என்னையே ஏமாத்திட்டு இருக்கியா? பாரு பாரு, உன் வயிறு வலி கால் வலி எல்லாம் எப்படி போகுதுன்னு பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கஷாயம் குடுக்கணுமா? கஷாயம் செஞ்சு குடுக்கறேன்டா. உன் அருமை பொண்டாட்டிக்கு கஷாயம் செஞ்சு குடுக்கறேன். வேப்ப இலை கஷாயம் செஞ்சு குடுக்கறேன். அவளுக்கு கை வலிக்குதான், கால் வலிக்குதான், வயிறு வலிக்குதான். என்ன ஒரு அக்கறை. இருடி, உன் வலிக்கெல்லாம் நான் ஒரு வழி பண்றேன். வச்சுக்கிறேன்டி. சித்தி ஆ டிஃபன் ரெடியா? இதோ எடுத்து ரொம்ப வரேன்ப்பா. பசிக்குது. சூப்பர். என்ன ஸ்பெஷல் சித்தி இன்னைக்கு? இன்னைக்கு பூரி கிழங்கு. பூரியா? ஆ. எனக்கு ரொம்ப பிடிக்குமே. கல்பனா வாமா சாப்பிடலாம். ஓகே சித்தி போதும். பூரி கிழங்கு பரவாயில்லையே எனக்கு பிடிச்சதுதான் செஞ்சிருக்காங்க நல்லா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பூரா தூங்கணும் என்னம்மா அப்படியே நின்னுட்டே இருக்க? சாப்பிடு, உட்காரு. பாடி வா, என் நாடகத்தை எப்படி அரங்கேத்துறேன்னு பாரு. பூரி எல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுமா. ஏன்? உனக்கு வயிறு வலி இல்ல, அதனால அத்தை உனக்கு ஸ்பெஷலா கஷாயம் பண்ணிருக்கேன். இந்தா முதல்ல இத குடி,
அப்புறமா சாப்பிடலாம். கசாயமா? எனக்கு இந்த மாதிரி எல்லாம் குடிச்ச பழக்கமே இல்ல. எனக்கு வேண்டாம். இது பாருமா, நாங்கெல்லாம் வயித்த வலினா இதத்தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ குடிச்சு பாரு, 2 நிமிஷத்துல வயிறு வலியெல்லாம் பறந்தே போயிடும். சரண், சொல்லுப்பா. ஆமா கல்பனா, வாங்கிக்கோ. சித்தி ஓ நல்லது தானே சொல்றாங்க. இதை குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடு. குடிமா. குடி. ஐயோப்பா, ஐயோ, ஐயோ, என்ன இவ்ளோ கசப்பா இருக்கு? இனிப்பா இருக்கிறதுக்கு இது என்ன பாயசமா, ஜூஸா, கஷாயம்? வயித்த வலிக்கு இதுதான் நல்லா இருக்கும். குடிமா, குடி. எனக்கு வேண்டாம். இப்படி சொன்னா எப்படிமா வயித்த வலி போகும்? குடி, அப்படியே குடி. சரண், சொல்லுப்பா. ஆமா கல்பனா, முதல்ல கசாயத்தை குடி, அதுக்கப்புறம் சாப்பிடலாம். குடிடி குடி. என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? நீ ஏன் இப்படி யோசிச்சா நான் எப்படி யோசிப்பேன்?